பின்னணி பாடகி பி சுசிலா அவங்க செய்த ஒரு அதிரடி மாற்றத்தால் பாடகி எஸ் ஜானகிக்கு குவிந்த அதிக வாய்ப்பு என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். பிரபல பின்னணி பாடகியான பி சுசிலா செய்த ஒரு தவறின் காரணமாக பாடகி எஸ் ஜானகிக்கு அதிக வாய்ப்பு கிடைத்துள்ளது. அது என்னவென்று பார்ப்போமானால், கிளாசிக் சினிமாவில் முன்னணி பாடகிகளில் ஒருவராக திகழ்ந்த பி சுசிலா பல முன்னணி நடிகைகளுக்கும் தனது இனிமையான குரலின் மூலம் வெற்றியை கொடுத்துள்ளார். எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்களில் பல பாடல்களை பாடியுள்ள பி சுசிலா இன்றும் அவரது பாடல்களை ரசிக்க தனி ரசிகர்கள் பட்டாளத்தை ஏற்படுத்தி வைத்துள்ளார் என்றே சொல்லலாம். தமிழ் மட்டுமல்லாமல் இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் பல ஹிட் பாடல்களை பாடியுள்ள பி சுசிலா பல முன்னணி இசையமைப்பாளர்களின் இசையில் ஏராளமான ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். சினிமாவில் பாடகியாக உச்சத்தில் இருந்த பி சுசிலா பாடிய பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவர் பாடிய திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. இதன் காரணமாக அப்போது முன்னணி நடிகைகளாக இருந்த சாவித்திரி, பத்மினி, சரோஜா தேவி உள்ளிட்ட நடிகைகள் தங்களுக்கு பி சுசிலாதான் குரல் கொடுக்க வேண்டும் என்று விரும்பியுள்ளனர். இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்ட பி சுசிலா தனது சம்பளத்தை கொஞ்சம் உயர்த்தினார். இதன் காரணமாக பாடுவது என்பது ஒரு பெரிய விஷயம்தான் என்றாலும் கூட புதுமை இயக்குனரான ஸ்ரீதர் அப்போது தயாரிப்பாளராகவும் இருந்ததால் பி சுசிலா அவர்கள் சம்பளம் உயர்த்தியதை இயக்குனர் ஸ்ரீதரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பி சுசிலா மட்டும்தான் பாடுகிறாரா, ஏன் பாடகி எஸ் ஜானகி பாடவில்லையா என்று கேட்டு தனது அடுத்த திரைப்படத்தில் பாடகி எஸ் ஜானகியை கமிட் செய்துள்ளார் இயக்குனர் ஸ்ரீதர். இயக்குனர் ஸ்ரீதர் தனது இயக்கத்தில் 1962ஆம் ஆண்டு வெளியான சுமை தாங்கி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் பாடகி எஸ் ஜானகிதான் பாட வேண்டும், அவரை வைத்து தான் பாடல் பதிவு செய்ய வேண்டும் என்று இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனிடம் கூறியுள்ளார். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் அப்படியே செய்துள்ளார். ஜெமினி கணேசன், தேவிகா, முத்துராமன் ஆகியோர் நடிப்பில் வெளியான சுமை தாங்கி என்ற திரைப்படத்தில் 8 பாடல்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் இதில் பெண் குரலில் வரும் 5 பாடல்களையும் பாடகி எஸ் ஜானகியே பாடியிருந்தார். குறிப்பாக மாம்பழத்து வண்டு, ராதைக்கேற்ற கண்ணன் உள்ளிட்ட பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றிருந்தது. பின்னணி பாடகி பி சுசிலா அவர்கள் தனது சம்பளத்தை ஏற்றியதால் பாடகி எஸ் ஜானகிக்கு வாய்ப்புகள் குவிந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.